example 1.22 page number 28 இருக்கு. question என்ன அப்படின்னா if f of x is equal to 3x minus 2 g of x is equal to 2x plus k and if f circle g is equal to g circle f then find the value of k. இங்க ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்திருக்கான் f of x g of x. ஒரு கண்டிஷன் என்ன கொடுத்திருக்கான் அப்படின்னா f circle g யும் g circle f ம் ஈக்குவல் அப்படினு சொல்லிருக்காங்க. then find the value of k. அப்போ இது ரெண்டுமே ஈக்குவலா இருந்துச்சு அப்படினா k உடைய வேல்யூ ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் given ஏற்கனவே சொன்னது போல given எழுதிக்கங்க. given f of x is equal to 3x minus 2. The second function and g of x is equal to 2x plus k. ஏற்கனவே ஒரு ப்ராப்ளம் பார்த்துருக்கோம். அதே மாதிரி தான் இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா f circle g g circle f ஃபைண்ட் பண்ணணும். முதல்ல f circle g ஃபைண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் g circle f லாஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தோமே அதே மாதிரி லாஸ்ட்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டு வேல்யூவும் ஈக்குவேட் பண்ணுவோம். ஈக்குவேட் பண்ணி k உடைய வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். சரி, எப்படி ஃபைண்ட் பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ f circle g. therefore f circle g is equal to எப்படி இதெல்லாம் அதை f of g of x அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு கலர் யூஸ் பண்ணுறதுனால நல்லா புரியும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். is equal to அதாவது is equal to f of g of x. f of g of x உடைய ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் பாருங்க 2x plus k. அதை எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் given ஃபங்க்ஷன் பாருங்க f of x. f of x is equal to 3x minus 2. f of x இருந்துச்சு அப்படின்னா 3x minus 2 இப்போ is equal to அதே ஃபார்மில் நான் இங்கே எழுதிக்கிறேன். 3x bracket போட்டுக்கிறேன் minus 2 இதே ஃபார்மில் x இருந்தால் 3 into x minus 2. அப்போ bracketல x இருந்தால் 3x minus 2. இங்கே bracketல xக்கு பதிலாக என்ன இருக்குன்னா 2x plus k இருக்கு. நான் இப்போ இடம் விட்டுருக்கேன் இல்லையா, அங்கே 2x plus kன்னு எழுதிக்கலாம். 2x plus k. இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாம். இப்போ is equal to 3 into 2 6 6x 3 into 2 6x அதாவது மல்டிப்ளை பண்ணுறோம் உள்ள. அதே மாதிரி செகண்ட் டேர்ம் plus into plus plus 3 into k 3k ன்னு வரும். 3 2 are 6 6 into x plus 3 into k 3k minus 2. So therefore f circle g is equal to 6x plus 3k minus 2 ன்னு இருக்கு நமக்கு கிடைச்சிருக்கு. இதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். let it be equation 1. நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா g circle f ஃபைண்ட் பண்ணணும். g circle f is equal to இது எப்படி எழுதலாம் அப்படின்னா what is the meaning of this g of f of x. g of f of x புரியுதா பாருங்க. g of f of x is equal to அடுத்த ஸ்டெப்ல is equal to g of f of x க்கு பதிலா என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க f of x. so f of x என்ன கொடுத்திருக்கான் f of x is equal to 3x minus 2 ன்னு 3x minus 2. அது இப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். f of x பதிலாக அதனுடைய ஃபங்க்ஷன் 3x minus 2. ஸோ இஸ் ஈக்குவல் டு இப்போ g of x உடைய ஃபங்க்ஷன் என்னன்னு பாருங்கள், என்ன கொடுத்துருக்கேன்னு பாருங்கள். ஸோ g of x அப்படின்னா 2x plus kன்னு கொடுத்துருக்காங்க. 2x plus k. இப்போ அந்த 2x plus kன்றதை இங்கே நான் சப்ஸ்டியூட் பண்ண அதே ஃபார்மில் இதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ தான் பார்த்தோம் 2x g of x அப்படின்னா 2x plus k. xக்கு நான் என்ன பண்ணுறேன்னா bracket போடுறேன் 2x plus k. ஏன் அப்படின்னா x இருந்தால் xக்கு பதில் என்ன இருக்குன்னா 3x minus 2 இருக்குது. அப்போது 3x minus 2 சப்ஸ்டியூட் பண்ணு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா bracket ஓப்பன் பண்ணலாம், அதை மல்டிப்ளை பண்ணலாம், 2 உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ 2 into 3x 2 into 3x 2 3s are 6 6 into x 6x. next term plus into minus 2 2s are 4 plus k. நமக்கு இப்போ g circle f கிடைச்சிருக்கு. g circle
f is equal to, இதை simplify பண்ண முடியாது, அதெல்லாம் அப்படியே வச்சிடலாது. G circle f is equal to 6x minus 4 plus k. இப்போ இதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். Let it be equation 2. அடுத்து என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, given condition f circle G is equal to G circle f ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஏற்கனவே நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் 1 and 2 equation. f circle G அப்படின்னா என்ன வேல்யூ பாருங்கள், f circle G ஏற்கனவே ஃபைண்ட் பண்ணி வச்சுருக்கோம். f circle G என்ன 6x plus 3k minus 2 is equal to G circle f இப்போ தான் ஃபைண்ட் பண்ணோம் 6x minus 4 plus k. நெக்ஸ்ட்டு ஈக்குவல் டேர்ம்ஸ் அப்படியே டைரெக்டாக கேன்சல் பண்ணிடலாம். ஈக்குவல் டேர்ம்ஸ் 6x கேன்சல் பண்ணிடலாம். ஸோ லைட் டேர்ம்ஸை ஒரு பக்கம் கொண்டு வந்துடலாம். இங்கே 3k இருக்குது, அப்படியே வச்சுக்கோங்க. 3k இந்த 3k அப்படியே வச்சுக்கோங்க. ப்ளஸ் k இந்த பக்கம் வந்தால் மைனஸ் k, அதாவது ட்ரான்ஸ்ஃபார்மேஷன். அடிஷன் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணால் சப்ட்ராக்ஷன் ஆகும், சப்ட்ராக்ஷன் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணால் அதர் சைடு என்ன ஆகும், அடிஷன் ஆகும். மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறத ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணால் டிவிஷன் ஆகும், டிவிஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணால் மல்டிப்ளிகேஷன் ஆகும். இது ஒரு ரூல், இது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரி, இப்போது 3k ப்ளஸ் k இந்த பக்கம் வந்தால் மைனஸ் k இஸ் ஈக்குவல் டு -4 இங்கே இருக்குது, -2 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா +2 வரும். ஓகேவா, அது கிளியர்? சரி, 3kல 1k போயிடுச்சுன்னா 2k இஸ் ஈக்குவல் டு -4 + 2 -2 வரும். ஸோ k இஸ் ஈக்குவல் டு இங்கே கேன்சல் பண்ணிடலாம். அப்படியே 2 1 டைம் கெட்ஸ் கேன்சல். ஸோ -1 k is equal to -1. This is the answer. Find the value of k ன்னு சொல்லியிருக்கான், நம்ம வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம். That's all. Next ஒரு important 2 mark. Example 1.23, page number 28. Find k if f circle f of k is equal to 5, where f of k is equal to 2k minus 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நம்ம கிவன் என்னன்னு எடுத்துக்கலாம். கிவன் f of k is equal to 2k minus 1 and f circle f of k is equal to 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஃபங்க்ஷன். ஏற்கனவே பார்த்த ப்ராப்ளம்ஸ் இருக்குல்ல, அதில் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா, f circle g னா f of g of x இல்லையா. இப்போ f circle f of k னா f of k. இது எப்படி எழுதலாம் அப்படின்னா f of k அப்படின்னு எழுதலாம் is equal to 5. சரி, f of k அப்படின்னா என்ன அர்த்தம், f of k அப்படின்னா 2k minus 1. இப்போ f of k க்கு பதிலாக என்ன பண்ணுறேன், 2k minus 1 அப்படின்னு எழுதிக்கிறேன் is equal to 5. அடுத்து வந்து f of x இருந்துச்சு அப்படின்னா f of k அப்படின்னா 2k minus 1. f of k அப்படின்னா 2k minus 1. இப்போ f of something இருக்கு, இதே ஃபார்முலா எழுதிக்கிறேன் 2k minus 1, 2 into bracket minus 1 is equal to 5. புரியுதா பாருங்க, அதாவது f of k இருந்துச்சுன்னா 2k minus 1. புரியுதுங்களா? இப்போ ப்ராக்கெட்டில் இருக்கிறது அப்படியே வச்சு ப்ராக்கெட் போட்டுக்கிறேன். k இருந்துச்சுன்னா 2k minus 1, இதே ஃபார்முலா நான் எழுதிக்கிறேன் 2 into 2k, கேக்கு பதிலாக நான் ப்ராக்கெட் போட்டிருக்கேன் -1. இப்போ பாருங்கள், இங்கே ப்ராக்கெட்டில் கேக்கு பதிலாக 2k minus 1 இருக்குது. அப்போது 2k minus 1 நீங்கள் எழுதிக்கணும். புரியுதா பாருங்கள், கன்ஃபியூஷன் ஆகும், கிளியர் ஆகிடும். அதில் f of k அப்படின்னா 2k minus 1. அப்போது இதே ஃபார்மில் ப்ராக்கெட்டில் ஏதோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, சம்திங் இருக்குது. அப்போது k இருந்தால் 2k minus 1, சம்திங் இருக்குது 2 into something minus 1. அப்போ சம்திங் என்னன்னா 2k minus 1. அப்போ இதுக்கு வேல்யூ 5. இப்போ சிம்பிளிஃபை பண்ணுங்கள். இப்போ 2 into 2k minus 1. ஸோ 2 into 2k minus 1. 2 into 2 4 into k. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 2 ones are 2, இங்கே ஒரு -1 இருக்குது is equal to 5. நெக்ஸ்ட்டு 4k -2 -1 என்னன்னா -3
is equal to 5 எழுதலாம். 4k k தேவையில்லையா நமக்கு 4k டேர்ம் அப்படியே வச்சுக்கோங்க, k இருக்கிற டேர்ம் அப்படியே வச்சுக்கோங்க, மீதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடலாம். 5 -3 என்ன ஆகும்னா இந்த பக்கம் வந்தால் +3 மாறும். ஸோ 5 + 3 எவ்வளவு 8, 4k is equal to 8. அப்போ இங்கே கேன்சல் பண்ணிடலாம். 4 1 time, 4 2 time. ஸோ k is equal to 2. இதான் வந்து required value. k is equal to 2. எப்பவுமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ப்ராப்ளம் போடும்போது ஸ்டெப்ஸ் போடும்போது அந்த ஈக்குவல் சைன் வந்து நேராக இருக்க மாதிரி பார்த்துக்கு. இந்த ஈக்குவல் சைன் வந்து நேராக இருக்கணும், பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். ப்ரெசன்டேஷன் ரொம்ப முக்கியம். எக்ஸாமில் ப்ரெசன்டேஷன் ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு நீங்கள் ப்ரெசன்டேஷன் நல்லா கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு ஃபுல் மார்க் நீங்கள் வாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் பார்க்கலாம். இப்போது இது வந்து என்ன அப்படின்னா காம்போசிஷன் ஆஃப் 3 ஃபங்க்ஷன்ஸ். இப்போ ஏற்கனவே 2 ஃபங்க்ஷன் பார்த்துருக்கோம். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது கண்டிப்பாக இது கேட்கலாம் 5 மார்க்ஸில். வெரி வெரி இம்பார்ட்டண்ட் கொஷின். சரி, என்ன கொஷின் பார்க்கலாம். இங்கே 3 ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இஃப் f of x is equal to 2x plus 3, g of x is equal to 1 minus 2x, and h of x is equal to 3x, then prove that f circle g circle h is equal to f circle g circle h அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். எப்படி ப்ரூவ் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ சொல்யூஷன் கிவன் ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு எழுதணும். f of x is equal to 2x plus 3. அடுத்து g of x is equal to 1 minus 2x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் h of x is equal to 3x. 3 ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன ப்ராக்கெட் இருக்கோ அது முதல்ல ஃபைண்ட் பண்ணிக்கலாம். அதாவது ப்ராக்கெட்டில் பாருங்கள் என்ன இருக்குது, g சர்க்கிள் h இருக்குங்க, f சர்க்கிள் g இருக்குது. இப்போ LHS RHS ஃபைண்ட் பண்ணுறது முன்னாடி ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது அது முதல்ல நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கலாம். இதில் LHS f சர்க்கிள் g சர்க்கிள் h இருக்கு, எப்படி ஃபைண்ட் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் LHS ஃபைண்ட் பண்ணலாம். LHS is equal to left hand side is equal to f சர்க்கிள் g சர்க்கிள் h. ஸோ முதல்ல ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது அது முதல்ல ஃபைண்ட் பண்ணிக்கலாம். g சர்க்கிள் h முதல்ல ஃபைண்ட் பண்ணலாம். g சர்க்கிள் அதே சேம் கலர் யூஸ் பண்ணுறேன் ஈஸியாக புரியறதுக்காக. g சர்க்கிள் h is equal to என்ன வரும் அப்படின்னா g of h of x is equal to g of h of x, g of h of x உடைய ஃபங்க்ஷன் நமக்கு தெரியும் 3x. அது எழுதிக்கலாம். h of x க்கு பதிலாக 3x. இப்போ நம்ம g of x உடைய ஃபங்க்ஷன் பாருங்கள். g of x அப்படின்னா 1 minus 2x. g of x அப்படின்னா 1 minus 2x. அதே ஃபார்மில் நான் எழுதிக்கிறேன். இப்போ 1 minus 2xக்கு பதிலாக ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கிறேன். ஏன்னா ஃபங்க்ஷன் இங்கே மாறுது, அதனால் எக்ஸ் இருந்தால் 1 minus 2x, எக்ஸுக்கு பதிலாக வேறு ஏதோ இருக்குங்க, அதனால் அது மட்டும் நான் ப்ராக்கெட்டில் ப்ராக்கெட் மட்டும் போடுறேன். இப்போ ஃபில் பண்ணுறேன். இப்போ ஸோ 3x. நல்லா கவனிங்க, g of x அப்படின்னா 1 minus 2x, அதனால் 1 minus 2 into ப்ராக்கெட் போட்டுக்கினேன். அதாவது எக்ஸுக்கு பதிலாக நான் ப்ராக்கெட் போட்டுக்கினேன். ஏன் அப்படின்னா இங்கே எக்ஸுக்கு பதிலாக 3x இருக்குது. அந்த 3x என்ன ப்ராக்கெட்டில் இருக்கோ அதை அப்படியே போட போகிறோம். ஃபங்க்ஷன் நம்ம ஒரிஜினல் ஃபங்க்ஷன் எடுத்துப்போம். ஓகேவா, இது சிம்பிளிஃபை பண்ணலாம். இப்போ is equal to 1 minus to plus minus 2 3s are 6x அப்படின்னு வரும். இது என்ன அப்படின்னா g சர்க்கிள் h. அடுத்து என்ன ஃபைண்ட் பண்ணால் LHS வந்துடலாம். இப்போ LHS என்ன அப்படின்னா f சர்க்கிள் g சர்க்கிள் h is equal to என்ன வரும் பாருங்கள், f சர்க்கிள் g என்ன f of g of x. இப்போ f சர்க்கிள் g சர்க்கிள் h என்ன f of g சர்க்கிள் h of x is equal to இப்போ f of g சர்க்கிள் h of x, g சர்க்கிள் h of x என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 1 minus 6x அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ தான் ஃபைண்ட் பண்ணோம். g சர்க்கிள் h அப்படின்னா is equal to 1 minus 6x. அது அப்படியே நான் அதே இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் 1 minus 6x. ஸோ இந்த g சர்க்கிள் h of xக்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறேன் அப்படின்னா 1 minus 6x சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 1 minus 6x. சரி, இப்போது f of x இருந்துச்சு அப்படின்னா என்ன ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்கான் 2x plus 3. சரி கவனிங்க,
இங்கே பாருங்கள் f of x is equal to 2x plus 3 இருக்குது. இப்போ இதே ஃபார்மில் நான் இங்கே எழுத போகிறேன். ஸோ f of 1 minus 6x இருக்குது is equal to f of x இருந்துச்சு அப்படின்னா இப்போ தான் பார்த்தோம் 2x plus 3. 2xக்கு பதிலாக நான் ப்ராக்கெட் போட்டுக்கிறேன் 2x plus 3. x இருந்தால் x போடலாம், xக்கு பதிலாக வேறு எதுவும் இருக்குது, அதனால் அது போடணும், அது ப்ராக்கெட்டில் போட போகிறேன். ஸோ 1 minus ப்ராக்கெட்டில் 1 minus 6x இருக்குது, நானும் இங்கே xக்கு பதிலாக 1 minus 6x போட்டுக்கிறேன். இப்போ மல்டிப்ளை பண்ணணும், 10 by 10 மல்டிப்ளிகேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் 2 into 1 என்ன வரும் அப்படின்னா 2 is equal to 2. செகண்ட் ஸ்டெப், செகண்ட் டெர்ம் மல்டிப்ளை பண்ணணும், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 6 are 12x, 2 6 are 12, 12 into x 12x ப்ளஸ் 3 வரும் is equal to 2 plus 3 என்ன வரும் அப்படின்னா 5, 2 plus 3 5 minus 12x. இதுதான் என்ன அப்படின்னா f circle g circle h. இதுதான் வந்து LHS related to equation 1. இப்போ இதுலேருந்து ஒரு விஷயம் தெரியும் அப்படின்னா அடுத்து f circle g circle h என்ன வரும் அப்படின்னா இதுதான் வரணும், 5 minus 12x. இப்போ ரெண்டுமே வந்துச்சு ஈக்குவலாக வந்துச்சுன்னா அது LHS equal to RHS என்ற முடிவுக்கு நம்ம வந்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா RHS ஃபைண்ட் பண்ணோம், f circle g circle h. அதுக்கு முன்னாடி என்ன ஃபைண்ட் பண்ணோம், ப்ராக்கெட்டில் இருக்கிறது முதல்ல ஃபைண்ட் பண்ண போகிறோம். f circle g is equal to f of g of x is equal to f of g of x பதிலாக என்ன ஃபங்க்ஷன் கொடுத்தாலும் அந்த ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம். g of x 1 minus 2x ஏற்கனவே பார்த்துருக்கோம். g of x is equal to 1 minus 2x இருக்கு. g of x is equal to 1 minus 2x is equal to f of x அப்படின்னா f of x அப்படின்னா 2x plus 3 அப்படின்னு பார்த்தோம். அதனால் 2 into xக்கு பதிலாக ப்ராக்கெட் போட்டுக்கிறேன் ப்ளஸ் 3, 2x plus 3. இப்போ அந்த xக்கு பதிலாக f of x இருந்தால் 2x plus 3, xக்கு பதிலாக 1 minus 2x இருக்குது, அதனால் 1 minus 2x அப்படின்னு எழுதிக்கிறேன். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணி மல்டிப்ளை பண்ணலாம், is equal to 2 into 1 2 plus into minus minus next 2 2s are next term multiply பண்ணோம், 2 2s are 4, 4 into x 4x plus 3 is equal to இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 2 plus 3 என்ன வரும்னா 5 minus 4x அப்படின்னு வரும். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா f circle g. ஸோ இது ஃபைண்ட் பண்ணதை பாக்ஸ் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா RHS ஃபைண்ட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா f circle g circle h is equal to RHS ஃபைண்ட் பண்ணோம். இப்போ f circle g நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். இப்போ இது எப்படி எடுத்துக்கலாம்னா f circle g of h of x, f circle g of h of x இப்போ is equal to ப்ராக்கெட்டில் f circle g அப்படி எழுதிக்கிறேன், f circle g of h of x. h of x பதிலாக என்ன எழுதலாம் அப்படின்னா 3x. இப்போ ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணலாம். இப்போ இங்கே பாருங்க f circle g என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் 5 minus 4x, 5 minus 4x. ஸோ f circle g of 3x இருக்குது. f circle g அப்படின்னா 5 minus 4x. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா xக்கு பதிலாக ப்ராக்கெட் போட்டுக்கிறேன். புரியுதா பாருங்கள், xக்கு பதிலாக ப்ராக்கெட் போட்டுக்கிறேன் 5 minus 4x. f of g f circle g அப்படின்னா 5 minus 4x ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். இப்போது எக்ஸுக்கு பதிலாக நான் ப்ராக்கெட் போட்டிருக்கேன், ஏன்னா எக்ஸு மாறுதுங்க. இப்போ 3x இருக்குது, அப்போ 3x எழுதிக்கலாங்க. இப்போ சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இப்போ இஸ் ஈக்குவல் டு 5 minus minus into plus minus 4 3s are 12x. இது என்ன அப்படின்னா f circle g circle h related to be equation 2. So therefore from equations 1 and 2 implies LHS is equal to RHS. LHS is equal to RHS. So LHS என்ன அப்படின்னா F circle. Therefore F circle G circle H is equal to F circle G circle H. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் பண்ணிட்டோம். Hence it is proved. லாஸ்ட்டாக ரொம்ப ஈஸியான ஒரு 5 மார்க் இது.
ஆனால் கன்ஃபியூஷன் ஆகிட்டிங்க அப்படின்னா அது கண்டிப்பாக இது ஹார்ட் ஆகிடும். அதனால் தெளிவாக இருங்க. இது அடிக்கடி திரும்ப திரும்ப போட்டு பாருங்கள். அதே மாதிரி இங்கே எக்ஸசைஸில் இதே மாதிரி மாடலில் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதை நீங்கள் கோ த்ரூ பண்ணும்போது தான் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருக்கும். விஷ் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.